அதிகம் செலவில்லாத சீக்கிரம் செய்யக்கூடிய ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வெல்கம் டு ஜோசப் வில்லா. என்ன குட்டி வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. பாலை போட்டிருக்கோம். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் யோசிச்சுட்டே இருந்தது, புதுசாக நம்ம எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு மாட்டது தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாய் இருந்தால் நம்ம எப்போல்லாம் பசிக்கிறோ அப்போல்லாம் குழம்புக்கு பதிலாக தக்காளி ஊறுகாய் பசிச்சு போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். அந்த 1 கிலோ தக்காளி கூடயே நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடியோட ஆளுநேன், அதில் கொஞ்சம் கீழே போட்டேன். ஒரு 3/4 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் வறுத்து எடுக்கிறதுக்காக கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன் இல்லையா 1 கிலோ தக்காளி அப்புறம் லெமன் சைஸ் புளி, அதாவது அப்படியே வந்து குக்கரில் அடுப்பு ஆட் பண்ணிட்டு இது ரைட்டாக அப்படி பரப்பி விட்டுங்க. பரப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளியில் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக தக்காளிலேருந்து நம்மளுக்கு தண்ணி நிறைய பிரிஞ்சு வரும். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து தக்காளி குக் ஆகிறதுக்கு போதும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து லிக்விட் ஆகிடும். ஸோ தக்காளியோட தண்ணியை நம்மளுக்கு இதுக்கு போதுமானது. நம்ம எடுத்து வச்சு பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் நம்ம அப்படியே இன்னொரு சட்டில் என்ன பண்ணுங்கள் பக்கத்துலேயே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, அப்புறமா அது வந்து 2 பட்டை மிளகாய் அதை ஆட் பண்ணிங்க. கூடவே ஒரு 3-4 கருவேப்பிலையோட இப்போ லைட்டாக பார்த்து ஆட் பண்ணிங்க. இதை வந்து சிம்மில் போட்டு அப்படியே நீங்கள் பொன்னிறமாக வரைக்கும் அப்படியே வதக்குங்க. ஏன்னா ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு கறிக்கிறோம், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் இதாக வரைக்கும் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வெந்தயம் நம்மளுக்கு நல்லா வதங்கிட்டு, அதுமாதிரி கருவேப்பிலை நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி இப்படி 3 விசில் ஆகிப்போச்சு. இந்த 3 விசில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படியே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது விசில்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். விசில்லாம் போயிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா விசில்லாம் போயிடுச்சு. விசில் எடுத்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா மஞ்சிருச்சு. இது நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா இப்படி வதக்கி விட்டாலே போதும், தக்காளி நல்லா மதிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு மைய ஆரம்பிச்சுனா கூட நீங்கள் மிக்சியில் விட்டு 2 கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு தக்காளி நல்லா மஞ்சிடும். முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி உடைச்சாச்சு, பவுடரையும் பொடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் எண்ணெயை வந்து இதை கட்டிட்டு விடுங்க. சும்மா ஒரு பிஞ்ச் அளவு கடுகு எடுத்து இதில் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே அதில் வந்து பூண்டு தட்டி வச்சுருங்க இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கணும். பூண்டை வந்து நல்லா வதக்குங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலை பட்டை மிளகாய் அதையும் இதில் போட்டுங்க. போட்டு இது நல்லா கிண்டி விடுவோம். நல்லா குக் இது ஓரளவுக்கு நம்மளுக்கு இதானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தக்காளி மடிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்புறம் இந்த குக்கரையும் தட்டையும் கழுவி அதில் தண்ணி அப்படி இருக்கு இதில் ஊற்றி அப்படியே என்ன பண்ண கொதிக்க வைக்கும் கொஞ்சம் நேரம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த கடுகு வெந்தயம் கருவேப்பிலை பட்டை மிளகாய் அதை வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் வந்து இதோட உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னாக்கா உப்பு காரத்துக்காக நான் இது ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இதோட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். நம்மளுக்கு தக்காளத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சிம்மில் போட்டு அழகாக நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நீங்கள் ஆப்ஷனல் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுனாக்கா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு, அதாவது ஒரு இன்ச் சைஸில் ஒரு ஜாங்கிரி சேர்த்துங்க. ஸோ சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த தக்காளியோட புளிப்பு காரம் இனிப்பு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக தரும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இருந்துருச்சு. ஸோ நம்ம தக்காளி ஊறுகாய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பார்த்து சொல்லலாம்.